தினம் தமிழகம் முழுக்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேரணியும் ஆர்ப்பாட்டமும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் 450 ஆண்டுகால பழமை வாய்ந்த பாபரி பள்ளிவாசலில் 1949 ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் உள்ளே சிலை வைக்கப்பட்டது. சிலை வைக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் இந்திரா காந்தி ஆட்சியிலே இழுத்து மூடப்பட்டது. இழுத்து மூடப்பட்ட பள்ளிவாசல் ராஜீவ் காந்தி ஆட்சியிலே சிலை வழிபாட்டுக்காக திறந்துவிடப்பட்டது. நரசிம்மராவுடைய ஆட்சியிலே அந்த பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. மன்மோகன் சிங் ஆட்சியிலே லிபரஹான் என்கிற நீதிபதி தலைமையிலே அமைக்கப்பட்ட கமிஷன் 68 பேர் குற்றவாளி என்று சொல்லி அறிவித்திருக்கிறது. இத்தனையும் இந்த காங்கிரஸ் ஆட்சியிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த காங்கிரஸ் இதற்கு எந்த வகையிலும் இன்றைக்கு பதில் தராமல் அது மௌனமாக இருந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு மக்களுக்கு தெரிவிப்பதற்காக காங்கிரஸ் இதற்கு தக்க பரிகாரம் கண்டாக வேண்டும். இடிக்கப்பட்ட பள்ளியை கட்டித்தர வேண்டும். அதன் சுற்றுப்புற இடங்கள் அத்தனையும் முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க வேண்டும். குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடைநல்லூரிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது.